मित्रभावेन सम्प्राप्तं न त्यजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सतां एतत् अगर्हितं மித்ரபாவம், அதாவது பக்தி பாவத்தோட கூட யார் என்னை அணுகுகிறானோ அவனை என்னால் கைவிட முடியாது. அன்போடு அணுகுபவனை என்னால் கைவிட முடியாது என்று இங்கு ஸ்ரீராமனுடைய வாக்கியம். ஆக ஸ்ரீராமனை அடைவதற்கு மித்ரபாவம் வழி என்கிறது தெரிகிறது. ராமனை அடைவதற்கு துவேஷபாவமும் ஒரு வழியாக இருக்கக்கூடும் என்று புராணங்களில் ஒரு மார்க்கம் சொல்லப்படுகிறது. அப்படித்தான் சிசுபாலன், சால்வன், தந்தவக்தன், ஜராசந்தன் முதலியவர்கள்லாம் பகவானை அடைஞ்சார்கள் என்று பாகவத புராணம் சொல்லுகிறது. தேசபாவத்தினாலேயே அவனை அடைய முடியுமா? மித்ரபாவத்தினால மட்டும்தான் அடைய முடியுமா? மித்ரபாவத்தினால அடையிறது என்கிறது புரியுறது. அவர் விஷயமான அன்பு வருது அவரிடத்துல. அந்த அன்புனால நம்முடைய உள்ளம் பிரசாந்தமாகி சாந்தமான உள்ளம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுகிறது என்கிறது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அவரிடத்துல துவேஷபாவம் பண்றதுனால, துவேஷம் பண்றதுனால அவர் அடைகிறது என்கிறது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? துவேஷம் பண்றவர்கள் கூட அவர் அடைஞ்சிடுவாளா என்றால் அதற்கு என்ன லாஜிக் சொல்லப்படுகிறது என்றால், துவேஷம் பண்றவர்களுக்கும் அவருடைய சிந்தனை அதிகமாக இருக்குமே. துவேஷத்தினாலேயே சிந்தனை வளரும், பிரேமையினால்தான் சிந்தனை வளரும் என்று சொல்லணுங்கிறது இல்லை. யாரோ ஒருத்தரை பிடிக்கலையோ நம்மளுக்கு, அவளை பற்றிய சிந்தனையே நிறைய பண்ணுறது தான் மனித இயல்பு. அவளை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி சிந்திப்பது, இது அதிகமாக இருக்கும். இப்படியே பகவானை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தா துவேஷபாவம் பண்ணுறது மூலமாகவும் நெட் ரிசல்ட் பகவானை பற்றிய சிந்தனை தானே. அந்த சிந்தனையினால் பகவானை அடைஞ்சிட முடியும். புராணங்களில் அதுதான் சிசுபாலன் அடைஞ்சான், தந்தபக்தன் அடைஞ்சான், சால்வன் அடைஞ்சான் என்றெல்லாம் புராணங்கள், பிரத்யேகமாக பாகவத புராணம் பிரதானமாக இந்த விஷயத்தை முன்னிறுத்துகிறது. கர்க சம்ஹிதையும் இது விஷயமாக பேசுகிறது. லாஜிக் என்ன என்றால், அவரை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனாலேயே அவர் அடையக்கூடும் என்ற ஒரு லாஜிக்கை வைக்கிறார்கள். சிசுபாலன், தந்தபக்தன் முதலிய உதாரணங்கள்லாம் விடுங்க. நம்முடைய சமகாலத்திலேயே ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். தெய்வத்தை பற்றி தேசிப்பவர்கள் நாத்திகர்கள் என்று இப்பொழுது கூறப்படுகிறார்கள் இல்லையா? நாஸ்திக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் மீனிங் வேற, அதுக்கு நான் இப்போ போல. இருந்தாலும் இப்பொழுது நாத்திகர்கள் இவர்களை சொல்லுவது ஒரு ட்ரெண்டு. அதனால அதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். பிரதானமாக தமிழகத்தில் நாத்திக கோஷ்டி, நாத்திக கட்சி என்கிறது ஒரு 40-50 வருடங்களாக இருந்து கொண்டு வருகிறது. அது மாதிரியான ஒரு பிரச்சாரம் என்கிறது 40-50 வருடங்களாக இருக்கிறதுனாலேயே அது ஒரு கல்ச்சராக மாறி, அதிலேயே செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை முறை வந்து பிறந்ததுலேருந்தே அது விஷயமாகவே கேட்டு அதை சொல்லக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய ஒரு சரித்திரம் இது எல்லாத்தையும் படித்தோ அறிந்தோ தாய் தந்தையர் சொல்லி கூறியோ அது மாதிரியான ஒரு சம்ஸ்காரம் உள்ளத்தில் ஏற்பட்டு அது மாதிரி வளரக்கூடிய குழந்தைகள், இப்படி ஒரு ட்ரெண்டு வந்து தமிழகத்தில் செட் ஆயிருக்கு என்கிறத நாம் பார்க்குறோம். அதில் பார்த்தேன்னா இன்னைக்கு இந்த நாஸ்திக கோஷ்டி, அது சம்பந்தப்பட்ட பல கட்சிகள், இவர்களுக்கு பிரதானமாக
கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியம், வழிபடுபவன் காட்டுமிராண்டி என்கிற இந்த ஒரு கருத்தை உள்வாங்கி, இந்த கருத்தை அதில் உள்ள பெரும்பாலோர் அதை நம்பி அதே கருத்திலேயே வாழ்ந்து வருகின்றவர்கள். அதுலேயும் பிரதானமாக பார்த்தேன்னா இதிகாச புராணங்களில் உள்ள கதைகள், தெய்வங்கள், தெய்வ வழிபாடுகள், இது எல்லாவற்றையும் கண்டபடி ஏசுதல். அதுலேயும் பிரதானமாக சில தெய்வங்கள், பிள்ளையார், ராமன், ராமாயணம், இதை பற்றி கண்டபடி ஏசுதல், இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்து 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 தமிழகம் முழுக்க பல இடங்களில் செவுத்தில் எழுதி, இது சம்பந்தப்பட்டதாகவே பல மேடை பேச்சுகள்லாம் நடத்தி, இது விஷயமான சில விழாக்கள்லாம் கூட நடத்தி, ராமருடைய அல்லது சீதையினுடைய மற்ற தெய்வங்களுடைய வடிவங்கள், உருவங்கள், இது எல்லாத்தையும் அவமானப்படுத்தும்படியான சில மாநாடுகள் நடத்தி, இதிலேயே தோய்ந்து, இதிலேயே உருவாகி, இத்தனை வருடங்களாய் இத்தனை முயற்சி எடுக்கும் பொழுது பலவேறு விதமான சிந்தனைகள், இன்னும் எவ்வளவு நாம் இதை செய்யலாம், எப்படி செய்யலாம், நீ எவ்வளவு தூஷணை ராமனை பற்றி சொல்லலாம், எத்தனை விதமாக சொல்லலாம், சீதையை பற்றி எவ்வளவு தூஷணைகள் சொல்லலாம், அல்லது ராமாயணத்தில் வரக்கூடிய பிரதிநாயகனாக இருக்கக்கூடிய ராவணனை பற்றி எவ்வளவு புகழ்ந்து பேசலாம், ராவணனை நாயகனை ஆக்க ஆக்க ராமனை வில்லனாக்க முடியும், இது ஒரு பாணி. அது மாதிரி என்னென்னலாம் செய்யலாம் என்கிறத ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணி, அதற்காக விசாரம் நடத்தி, அதற்கான பல கட்டுரைகள் எழுதி, இப்படி நடக்க நடக்க நிறைய ராமனை பற்றிய சிந்தனை அதிகமாகும். காலப்போக்கில் ராமனிடத்தில் அட்மிரேஷன் கூட அதிகமாகும். சிந்தனை எப்படி அதிகமாக, சிந்தனை அதிகமாக தான் புரிகிறது நமக்கு. அதை பற்றியே எழுதி, அதை பற்றியே சிந்தித்து, அது விஷயமா விசாரம் பண்ணி, அது விஷயமான மாநாடு நடத்தி, ராமனை பற்றிய சிந்தனை அதிகமாகுது. அப்படி சிந்தனை அதிகமாகும் பொழுது அவருடைய குணங்களால் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், அவர்கள் கோஷ்டியிலேருந்து பிற்காலத்தில் வெளியில் வந்தவர் அவர் சொல்லுகிறார், கம்பராமாயணத்தில் என்ன தவறுதல் இருக்குது, குற்றம் இருக்குது, கம்பராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் இடத்துல என்ன குற்றங்கள் இருக்குங்கிறத பார்ப்பதற்காக தான் கம்பராமாயணத்துக்குள்ள நுழைந்தேன், ஆனால் கம்பனுக்கே ஆட்பட்டேன் என்று சொல்லுகிறார். அது மாதிரியா அந்த குணங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த குணங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருந்து அதை சில பேர்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. சில பேர்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தாவிடலும் உள்ளுக்குள்ளே, வெளியில வந்து அதை காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே ராமனிடத்திலேயோ அல்லது சீதையினிடத்திலேயோ ஈடுபாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் அவர்கள் தோஷங்கள், குற்றங்கள் அப்படின்னு ஆரோபணம் செய்யணும் என்று நினைத்தாலும் குணங்கள் தானே. அப்போ அந்த குணங்கள் உள்ளுக்குள்ள இறங்குறதுக்கும், அந்த குணங்கள் வந்து குணங்கள் இடத்துல ஒரு தீவிரமான ஈடுபாடு வரத்துக்குமான வாய்ப்பு இருக்கு. இதோட நிற்கல ஒரு அட்மிரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு வியப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வியப்பு என்ன என்றால், நாமும் பார்க்கிறோம் 40-50 வருடமாக 2-3 தலைமுறையாக நாம் அயராத உழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ராமாயணத்தை, இந்த ராமரை கீழே தள்ளணும், தமிழ் மக்கள் மறக்கணும், தமிழ் மக்கள் இந்த ராமனை மறக்கணும், இவர்களை மறக்க அடிக்கணுங்கிறதுக்காக என்ன பாடுபடுகிறோம், எவ்வளவு உழைக்கிறோம். ராமன் தாங்கிறது இல்லை, தெய்வ வழிபாட்டையே மொத்தத்துக்கு தமிழ் மக்கள் மறக்க வேண்டும், தமிழகத்தில் எங்கேயுமே தெய்வ வழிபாடே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பலவேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. எவ்வளவோ செலவு செய்யப்படுகிறது, எவ்வளவோ ஆள் பலம், பணபலத்தை வச்சு இதெல்லாம் நிறைவேற்றணும் என்று முயற்சிகளும் உழைப்பும் அலாதியாக இருக்கிறது. இவ்வளவு நடந்தும் கூட ஆனால் தெய்வ வழிபாடு தமிழகத்தில் நின்னபாடு இல்லை. முன்பு போலவே அல்லது அதை விட அதிகமாக இப்பொழுது தெய்வ வழிபாடு என்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
முன்பை விடவே இப்பொழுது தெய்வ வழிபாடு, தெய்வ விசுவாசம் நிறைந்த ஒரு பூமியாக தமிழ்நாடு இருக்கிறது என்கிறத பார்க்கும் பொழுது வியப்பும், அந்த தெய்வங்களிடத்தில் வரக்கூடிய ராமன், கண்ணன், விநாயகர், கந்தன் முதலிய தெய்வங்களிடத்தில் வரக்கூடிய வியப்பும், ஒரு அட்மிரேஷனும், அதனால உள்ளூர எங்கேயோ உள்ளத்தில் ஒரு சிந்தனையும், இவ்வளவு நம்ம முயற்சி எடுத்தும் கூட இதை தடுக்க முடியவில்லையே, ஏன் என்கின்ற ஒரு ஆச்சரியமும், இது எல்லாமே மனதிற்குள் இப்படி ஓடத்தான் வரும். கோபமும், என்னடா அது இவ்வளவு சொல்கிறோம் ஆனால் இது இப்படியே இருக்கு என்கின்ற ஒரு ஆத்திரமும், ஏன் இப்படியே இருக்கு என்கின்ற ஒரு விசாரமும், இவ்வளவும் வரத்தான் வரும், மனதிற்குள்ள வரத்தான் வரும். எப்படியோ அதில் ஒரு அட்மிரேஷனும் வரத்தான் செய்யும். என்ன அட்மிரேஷன், இவ்வளவு தூரம் நம்ம பேசுகிறோம் இருந்தாலும் இது ஓயலையே என்கின்ற அட்மிரேஷனும் வரத்தான் செய்யும். அதனுடைய ஒரு இது மாதிரியான சில விஷயங்களுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் ஒரு பெரிய நாத்திக தலைவர் எவ்வளவோ இந்த ஹிந்து தர்மத்தில் உள்ள தெய்வங்கள் அல்லது மத போதகர்கள் இவர்களை பற்றிலாம் ஏசியும் பேசியும் கிண்டலடித்தும் இவ்வளவு செய்தும், ஆனால் பிற்காலத்தில் இந்த ஒரு அட்மிரேஷன், அதே குணங்களை பார்த்து அதில் வியத்தல் முதலீவுகளால் தான் என்ன பண்ணார் என்றால், ராமானுஜரை பற்றி ஒரு 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 சீரியல் கொண்டு வந்தார். வயதான காலத்தில் அப்படியே ஆத்திகனாக மாறிட்டாரெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னவோ ஒரு காரணமாக இந்த ராமானுஜரிடத்தில் ஒரு அட்மிரேஷன் வந்தது. அவருக்கு பல காலமாகவே ராமானுஜரிடத்தில் ஒரு அட்மிரேஷன் நிஜமாவே உண்டு. நான் கவனித்தவரை எது மாதிரியான அட்மிரேஷன் என்றால், ராமானுஜர் அனைத்து மக்களையும் வைணவத்தில் சேர்த்து கொண்டது, பாகவத தர்மத்தில், வைஷ்ணவ தர்மத்தில் அத்தனை பேர்களுக்கும் இடம் கொடுத்தது என்கிறதுனால வந்த அட்மிரேஷன், ராமானுஜர் தமிழுக்கு கொடுத்த மதிப்பினால வந்த அட்மிரேஷன். இந்த அட்மிரேஷன் பல காலமாக அவருக்கு உண்டு என்கிறது எனக்கே தெரியும். இருந்தாலும் கூட அவர் ராமானுஜ சீரியல் எடுக்க போறார் என்ற உடனேயே ஒன்று இந்த ரெண்டுத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பார் என்று நினைச்சேன். அல்லது ஏதாவது அஜெண்டா இருக்கலாம், ராமானுஜர் சீரியல்னு எடுத்து ஏதாவது தாறுமாறா காட்டுவாரோ. ஏன்னா அது மாதிரிலாம் இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் காட்டின பரம்பரை தான், அதனாலேயே அது மாதிரி ஆகுமோ என்றெல்லாம் நினைச்சேன். அது விஷயமான கவலை கூட வந்தது. இந்த காரணத்தினாலேயே அந்த சீரியல்ல ஒரு 2-3 எபிசோடு பார்க்க நேர்ந்தது. பார்க்கும் பொழுது அவர் எந்த விஷயமா காலங்காலமான ஒரு அட்மிரேஷன் வைத்திருந்தாரோ, ராமானுஜர் தமிழுக்காக செய்த பணி, ராமானுஜர் திருக்குலத்தார் வரை எல்லோரையுமே சேர்த்து கொண்டது, எல்லோரையுமே கடவுளுடைய குழந்தைன்னு சொன்னது என்கிற இந்த இரண்டே விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல், தாறுமாறா காட்டணுங்கிற அஜெண்டாவும் பெருசா எதுவும் இல்லாமல், ராமானுஜருடைய சரித்திரத்தை அநேகமா நல்ல விடையா ராமானுஜருடைய அருமை பெருமைகளை, வைஷ்ணவ தர்மத்தை ஓரளவுக்கு அவருடைய புரிதலில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லபடி காட்டியிருக்கிறார். இந்த கன்க்ளூஷன் ரைட்டான எனக்கு தெரியாது. நான் பார்த்த 2-3 எபிசோட வச்சுட்டு சொல்றேன், அவ்வளவுதான். முழுசா பார்த்ததும் இல்லை. ஓரளவுக்கு நல்லபடியாக காட்டியிருக்கிறார் என்கிறது பார்க்க முடிகிறது. இப்படி காட்டணும் என்றால், இப்படி ஒரு இந்த சீரியலுக்கான கதை வசனம் எழுதணும் என்றால், அதற்கு ராமானுஜருடைய முழுமையான வாழ்க்கையில ஒரு பிடித்தம், ஒரு விருப்பம், ஒரு பக்தி இல்லாது போனால் இது நடக்காது. இந்த பக்தி எங்கேன்னு வந்தது என்றால், பல காலமா பொதுவாக இந்த மத குருமார்களையும் இந்த தெய்வங்களையும் கண்டபடி பேசி ஏசி எழுதும் பொழுது, எழுதுவதற்காக அந்த நூல்களை படிக்க நேரும் பொழுது,
அதில் உள்ள குணாதிசயங்களை கண்டு அதனால் வந்த வியப்பு, அதில் உள்ள அந்த குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இறங்கக்கூடிய விஷயம், அதில் ஒரு அப்ரிசியேஷன். இறங்குறதுன்னா அவர் அந்த குணத்துக்கு போனாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு அப்ரிசியேஷன் வந்த விஷயம். இது எல்லாத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்னைக்கு உள்ள அந்த நாத்திக கோஷ்டிகளிலேயே வந்து சக்கரவர்த்தியாக விளங்கும், தமிழகத்தில் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக விளங்கும் அந்த தலைவர் அவர் வந்து இப்படி ஒரு ராமானுஜர் சீரியல் எடுக்க நேர்ந்தது என்று நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள் இந்த ராமானுஜர் சீரியல் எடுத்ததே எலெக்ஷன் ஸ்டண்ட்டு நடிப்பு அப்படி. அப்படி வெறும் எலெக்ஷன் நடிப்புன்னு மட்டும் நான் நினைக்கல. இருக்கலாம், அதுவும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இவருக்கு ராமானுஜரிடத்துல உள்ள தனிப்பட்ட ஒரு ஈடுபாட்டையும் தான் அது காட்டுகிறது. வாழ்நாள் முழுக்க ஏசியும் பேசியும் பழித்தும் தெய்வங்களை, மத குருமார்களை இப்படி ஏசியும் பேசியும் பழித்தும் வந்ததில் அவருக்கு வந்து அது மூலமாக ராமானுஜரிடத்துல வந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டினால இந்த ஒரு டிராமாவை, இந்த ஒரு சீரியல் அவர் வந்து அவர் காலத்திலேயே, அவர் போன பிறகு அரங்கேற்றம் பண்ணியிருந்தா கூட வேற யாராவது எழுதியிருப்பா, அவரோட அப்ரூவல் இல்லாமல் இவர் பேரில் போட்டுட்டாங்க அப்படின்னு ஆயிருக்கும். அவர் காலத்திலேயே அது போடும்படியாக அது அமைந்தது என்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ஒரு உதாரணமாக சொல்லணும். இதை வந்து அதான் சொல்கிறேனே, வெறும் எலெக்ஷன் ஸ்டண்ட்டு 100க்கு 100 நடிப்பு என்றெல்லாம் எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. நான் அது மாதிரி பார்க்கல. இதோட மட்டும் நான் நிற்கலை. அவரோட நாத்திகமும் நடிப்பாக எனக்கு தோணலை. சில பேர்கள் வந்து என்ன சொல்லுவார்கள்னா, அவரோட நாத்திகமே நடிப்பு, அவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவதே நடிப்பு என்று சொல்லுவார்கள். ஏன் நடிப்பு அப்படின்னா, ஏதோ ஒரு கூட்டம் அதுக்காக தயாராக இருக்குது, அந்த கூட்டத்துக்கிட்டே ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார், அது நடிப்பு தான் என்று சொல்லுவார்கள். பொதுவாக அரசியல்வாதிகள்னாலே நடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்து விடுவார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன, நிறைய அரசியல்வாதிகள் நடிப்பவர்கள் அல்ல. நடிப்பும் கொஞ்சம் இருக்கலாம் அவர்களிடத்துல. கொள்கை நாம் பார்த்த வரைக்கும், முக்கியமாக நம்ம நாட்டில் கொள்கை என்று வரும்பொழுது கொள்கையில் அவர்கள் உண்மையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எதை கொள்கை என்று பிடித்து வைக்கிறார்களோ அவ்விஷயத்தில் அவர்கள் உண்மையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்கிறது நம்ம மனசுல கட்டாயமா நினைவு இருக்கணும். இவர்கள்லாம் ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக நடிக்கிறார்கள் என்று நம்ம ஏன் இன்டலெக்சுவல் லெத்தார்ஜியில விழணும்? அரசியல்வாதிகள்னாலே இப்படிதான், இவர்கள் எல்லாரும் ஓட்டு வாங்குறதுக்காக நாட்டுக்கு நல்லது பண்றது வந்து அது நாட்டுக்கு நல்லது பண்றது, இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றதுல ஏதாவது ஒரு அம்சம் நடிப்பாக இருக்கலாம். அவரவர்கள் எந்த ஒரு கொள்கையை பிடிச்சு நிறுத்துறார்களோ அதில் வந்து நடிப்பு இருக்கிறதாக தோன்றவில்லை. யாராத்தான் இருக்கட்டும், அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து நாத்திகர்களாக இருக்கட்டும், நடிப்பு இருக்கிறதாக தோன்றவில்லை. உதாரணத்துக்கு இவரே எடுத்துக்கோங்க, நாத்திகர்களுடைய சக்கரவர்த்தின்னு சொன்னேன் இல்லையா, அவரையே எடுத்துக்கொள்வோமே. அவருக்கு தெய்வம் இல்லை என்கிறதோ அல்லது தெய்வத்தை வழிபடுபவன் யாருமே வந்து மூட நம்பிக்கையாளன், முட்டாள் என்கிறதோ, தெய்வ நம்பிக்கை என்கிறதே பிடிக்காத விஷயம், அது வந்து அருவருக்கத்தக்க விஷயம் என்கிறதோ, இது ஒன்றும் நடிப்பாக தோன்றவில்லை. நடிப்பாக அதே மாதிரியே வேற கட்சிகள் ஹிந்துத்துவ கட்சிகள் எடுத்துப்போமே. இந்த ஹிந்துத்துவ கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சும்மா பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுறார்கள். ஒரு மெஜாரிட்டி ஹிந்து ஓட்டு விழணும், அதற்காக அவர்கள் வந்து ஹிந்துத்துவவாதிகள் மாதிரி நடிக்கிறார்கள் என்கிற வாதமும் பொய். அதற்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, உண்மையில் அவர்கள் வந்து காலங்காலமாக எவ்வளவு தன்னுடைய கொள்கைக்காக தியாகம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிறத அண்மையில் ஒரு சில மாதங்கள் முன்பு இவரே பேசியிருக்கார், திருமாவளவனே பேசியிருக்கார். அவராலேயே ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. அதாவது பைசா கிசாவை தியாகம்ன்றது பெரிய விஷயம் இல்லை, புகழையே தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். தன்னுடைய பேரே வரணுங்கிற அவசியம் இல்லை,
புகழே வேணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு ராஷ்ட்ரிய சுயம் சேவகில் இருக்கிறவர்கள் உண்மையான தியாகசீலர்களாக நாட்டுக்காக எதவான செய்வோம், தன்னுடைய கொள்கைக்காக எதவான செய்வோம் என்கின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள். அதாவது அவர்கள் உண்மையானவர்கள் மட்டும் இல்லை, அதோட கூட அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதுக்கு ட்ரூத்ஃபுல்லானவர்கள், உண்மையானவர்கள் மட்டும் இல்லை, அந்த கொள்கைக்காக எப்பேற்பட்ட தியாகமும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்க்குறோம். சங்கஸ்தான், ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இருக்கு இல்லையா, இந்த சுயம் சேவக்கில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஆதாரத்தில் தான் இந்த அரசியல்லையும் ஹிந்துத்துவ கட்சி அமைகிறது. அரசியலில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ கட்சியில வெளியிலேருந்து பல மக்கள் வந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அதனுடைய ஆதார விஷயங்கள், அதில் ஒரு ஆணித்தரமான விஷயம், அதில் அந்த கொள்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய பல தலைவர்கள், இவர்கள்லாம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக்லேருந்து வந்தவர்கள். எலெக்ஷன் ஸ்டண்ட் அடிக்கிறவர்கள் கிடையாது. வெறும் எலெக்ஷன் ஹிந்தும்பாலே, அது மாதிரி எலெக்ஷனுக்காக ஒரு ஹிந்துவா ஆறுது அப்படின்னோ அல்லது எலெக்ஷன் சமயத்தில் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருது என்கிற மாதிரியான விஷயம் கிடையாது இது. அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையான ஹிந்துத்துவத்துக்காக, ஹிந்து தர்மத்துக்காக வாழ்பவர்கள். ஹிந்துத்துவம், ஹிந்து தர்மம் என்றால் என்ன, ஹிந்துத்துவம் என்கின்ற சொல் மூலமாக அவர்கள் எதை சொல்லுகிறார், இதை நான் பேசுறதுக்காக இப்போ வரல, இருந்தாலும் நடுவில் இது வந்துடுது. மறுபடியும் விஷயத்துக்கு போவோம். தேவைதான், அதனால பேசுகிறேன், தெரிஞ்சுதான் பேசுகிறேன். ஹிந்துத்துவம் என்றால் என்ன அவர்கள் சொல்ற பிரகாரம் என்று பார்த்தோமாகில், இது சிந்து நதியிலிருந்து ஆரம்பித்து ஹிந்து மகாசமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் வரைக்கும் என்ன ஒரு விஸ்தாரமான பூமி இருக்கிறதோ, இதிலேயே தோன்றிய பண்பாடு, வாழ்க்கை முறை, இவைகளை மதிக்கணும். பித்ருபூஹு புண்ணியபூஷைவ, இந்த பூமியை நம்முடைய மாதృபூமியாக நினைக்கணும், இந்த பூமியை புண்ணிய பூமியாகவும் நினைக்கணும், இந்த பூமியில் உள்ள பண்பாட்டை நாம் மதிக்கணும், இந்த பூமியில் உள்ள பண்பாட்டுக்காக நாம் நிற்கணும். அது எந்த அளவுக்கு போகும்னா, இந்த பூமியில் உள்ள பண்பாட்டுக்காக நாம் அரசாங்கத்தை அமைக்கணும். அதற்கு தான் ஹிந்தவி ஸ்வராஜ், ஹிந்து நேஷனலிசம் என்று பெயர். இதுதான் கொள்கை. இந்த கொள்கை வலியுறுத்தப்படுகிறது. சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொள்கையை ஏற்கிறார்கள். வெறும்ன ஏற்கிறது இல்லை, இதற்காக வாழ்கிறார்கள். இதற்காக எவ்வளவு தியாகமும் செய்யறதுக்கு துணிந்தவர்கள் அவர்கள். இதுதான் அவர்கள் நிலை. இவர்களிடத்திலேருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்துத்துவ அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். கீழே இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்கர்ஸும் கூட இவர்களிடத்திலேருந்து வரக்கூடியவர்கள் தான் என்று இருக்கும் பொழுது, இவர்கள் ஹிந்து தர்மத்தை பற்றி பேசுவதோ, ஹிந்து தர்மத்துக்கு சகாயம் பண்ணுவோம் என்று சொல்லுவதோ, இதெல்லாம் வெறும் அரசியல் நாடகம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் என்று சொல்ல முடியாது. நம்ம தான் கொஞ்சம் நம்முடைய அறிவை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கணும். இன்டலெக்சுவல் லெத்தார்ஜி நமக்கு கூடாது. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதில் நிற்கிறவர்கள், அதற்காக அயராத உழைக்கிறவர்கள், அதில் பேஷன் உடையவர்கள், அதற்காக எந்த ஒரு தியாகமும் செய்ய துணிந்தவர்கள் என்கிறத அவர்கள் விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேணும். பேக்ரவுண்ட்லேருந்து அப்படிதான். அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹெட்கேவார், கோல்வால்கர்லேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் பிற்காலத்தில் இது ஒரு அரசியல் உருவெடுக்கும் பொழுது இருந்த வாஜ்பாய் முதலியவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும், அது அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது சங்கஸ்தானத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ராஷ்ட்ரிய சுயம் சேவகாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ஹிந்து தர்மத்திற்காக, இந்த பண்பாடு, பாரதிய பண்பாட்டிற்காக எப்பேற்பட்ட தியாகமும் செய்ய துணிந்தவர்கள், அதற்காக நிற்பவர்கள், அதற்காக வாழ்பவர்கள் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்பேற்பட்ட தியாகமும் செய்ய துணிந்தவர்கள்ங்கிறது எவ்வளவு தூரம் நான் போறேன் அப்படின்னா, அதாவது அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தேன்னா தெரியும். ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அவர்கள் வாழற இடம், அவர்கள் உணர உணவு, பெரிய தலைவர்கள் வரைக்குமே அவர்களுடைய ஒரு சாதா ஜீவன், ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை,
அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு பெரிய வசூல் பண்ணி ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு கொள்ளாடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாத தன்மை. அதே மாதிரியே பார்த்தேன்னா ரொம்ப பெயரும் புகழும் அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி இல்லாத தன்மை. 100% எல்லாருமே அப்படித்தான்னு நான் சொல்ல வரல, பெரும்பாலும் அப்படித்தான். எங்கள் சங்கத்தில், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் அப்படிதான் இருக்கிறார்கள். அரசியல் கட்சியில் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இருக்கும். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவகனுடைய தாக்கம் அரசியல் கட்சியிலையும் இருக்கத்தான் செய்யும். இப்போ இதை விடுவோம், இதை பேசுறதுக்காக நான் வரல. இதே மாதிரியே தான் இங்கேயும் கூட, அதாவது இன்னைக்கு உள்ள நாத்திக கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, நாத்திக கட்சிகள்லையும் இவ்வளவு பெரிய தியாகம் இதெல்லாம் இருக்காங்கிறது வேற. ஆனால் அவர்கள் எதற்காக நிற்கிறோம் என்று பேசுகிறார்களோ, ஹிந்து தர்மம், ஹிந்து தர்மத்தில் உள்ள தெய்வங்கள், அதனுடைய வழிபாடுகள், இதை மூடநம்பிக்கை என்று கருதுவதும், இதை அவர்கள் இழித்து பேசுவதும், இது அயோக்கியத்தனம், முட்டாள்தனம் என்றெல்லாம் கருதுவதும் நிஜம்தான். பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்லை, நிஜம்தான், உண்மைதான். அப்படிதான் மனதாலேயே அவர்கள் கருதுகிறார்கள். அதை அவர்கள் ஒரு கல்ச்சராக ஆக்கிக்கொண்டு இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதை விட்டு அவர்கள் வெளியில் வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது அவர்களுடைய வாசனைகளாக ஆயிடுத்து. அந்த அளவுக்கு உள்ளே போன விஷயம், 2-3 தலைமுறைகளாக உள்ளே போன ஒரு விஷயம். இந்து தர்மத்தை சேர்ந்த மத தலைவர்களையோ இவர்களெல்லாம் ஒரு ஏமாத்துக்காரர்கள் என்ற ஒரு எண்ணத்தோட பார்ப்பதும், அதே சமயத்தில் ஹிந்து தெய்வங்களை முற்றிலும் மூடநம்பிக்கை என்று கருதுவதும், அப்படிதான் கருதுகிறார்கள். அது நிஜம்தான். சில விஷயங்களை வச்சுட்டு லெதார்ஜிக்காக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. என்ன விஷயத்தை வச்சுட்டு அவர்களோட மனைவி விடாத கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்மணிகள்லாம் கோவிலுக்கு பகிரங்கமாகவே சென்று கொண்டிருக்கு, போகலாம். அதுக்கு தான் இவர்கள் சொல்கிற பதில் என்னென்னா, அது அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கும். எங்கள் கொள்கையை அவர்களுக்கு நாங்கள் நிர்பந்திக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாமே உண்மை, உண்மைதான் கருதுகிறேன். ஸ்டண்ட் இல்லை, நடிப்பு இல்லை. பின்பு என்ன அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை. எங்கேயாவது சில நிர்பந்தத்தினால இவர்களும் கோவிலுக்கு போகும்படியாக நேரிடலாம், அதுவும் நிர்பந்தத்தினால நேரிடலாமே தவிர இதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்களாக நடிப்பவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. கோர்ல பார்த்தீர்கள் என்றால் நாஸ்திகர்கள் தான். இவருடைய பிதாமகர் இருந்தார் இல்லையா, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்படுத்தியவர், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வழிபடுபவன் காட்டுமிராண்டி என்ற இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர்களுடைய பிதாமகர், இந்த இப்போ உள்ள அரசியல் கட்சிகளுடைய ஆதிகுரு, அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறது மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை 100% நம்பினார். இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். இதை தன்னுடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணவர் என்றுதான் எடுத்துக்கொள்கிறோம். அவர் ஏதோ ஒரு கோவில் ட்ரஸ்டியாக இருந்திருக்கிறாரே, வேற என்ன செய்திருக்கிறார்? அவர் கேள்விப்படுறது தான், இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியாது. அவர் கட்டிய வீடுகளெல்லாம் அந்தணர்களுக்கு வாடகைக்கு விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியாது. ஒரு கால் உண்மையாக இருந்தாலும் இது மாதிரி சில நிர்பந்தங்களுக்காக 1-2 காரியங்கள் இது மாதிரி செய்திருக்கலாமே தவிர, இதை வைத்துக்கொண்டு அவரை ஆஸ்திகர் என்றும் நாஸ்திகர் மாதிரி நடிப்பவர் என்றும் எடை போடவே முடியாது. அவர் கோரில் ஏன்னா அவரை பற்றி ஓவராலாக பார்க்குறோம், ஓவரால் பிக்சர் கிடைக்கிறது, அவரோட ரைட்டிங்ஸ்லாம் இன்றைக்கி கிடைக்கிறது, அவருடைய ஸ்பீச் இன்றைக்கி கிடைக்கிறது. இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும் பொழுது அவர் இந்த கொள்கையை அப்படியே உள்ளத்தால் நம்பியவர், ஏற்றவர். நம்பியவர்னு சொல்கிறத விட ஏற்றவர். என்ன கொள்கை? நிஜமாவே கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு நினைப்பவர் அவர். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று ஏற்றவர் அவர். கடவுளை வணங்குபவர்களான நம்மை காட்டுமிராண்டி என்று ஏற்றவர் அவர். அதே மாதிரி கடவுளை பரப்புபவனான எங்களை போன்றவர்களை அயோக்கியம் என்று கருதியவர் அவர். கடவுளை வணங்குபவன் முட்டாள், கடவுளை என்று கருதியவர் அவர். இதில் மறுப்பே கிடையாது. இதுதான் அவரோட கோர், இதுதான் அவருடைய சிந்தனை. இந்த சிந்தனையில் அவர் அவருடைய வாழ்க்கையே இதுக்காக தான் டெடிகேட் பண்ணார். இதுதான் வாழ்நாள் முழுக்க பல
பேச்சுகளில், பல லெக்சர்ஸில், பல எழுத்துக்களில் அவர் காட்டினார். அவர் கடவுள் இல்லை என்று சொன்னவர் மட்டுமல்ல. பின்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியான்னு வச்சுக்கோங்களேன், தென்னிந்தியாவை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ, கடவுள் வழிபாடு இருக்கிறதோ, மக்கள் கோவிலுக்கெல்லாம் போய் கடவுளையெல்லாம் வழிபடுறார்களோ, அது எல்லாத்தையுமே எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவர். இதெல்லாம் அவருடைய எழுத்துக்களில், அவருடைய பேச்சில் வெளிப்படையாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற விஷயம். கோவில்கள், கோவில் வழிபாடு முதலிய தெய்வ வழிபாடு, அப்புறம் இதிகாச புராணங்கள், அதில் வரக்கூடிய தெய்வ விஷயமான கதைகள், தெய்வ விஷயமாக தான் இல்லை, ஏதாவது வரலாற்று விஷயமாவோ மனிதர்களை பற்றிய கதையோ வந்தாலோ, எப்படி வந்தாலுமே சரி, இதிகாச புராணம் என்றாலே இது எல்லாத்தையும் நீக்கிவிட வேண்டும், இது எல்லாமே அழிந்து போக வேண்டும், மொத்தத்திற்கு இதெல்லாம் அழிந்து போக வேண்டும், தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நிஜமாவே தன்னுடைய உள்ளத்தால் அதை கருதியவர். அது மாதிரி அம்பிஷியஸாக அதுக்காக வாழ்நாள் முழுக்க 90க்கும் மேற்பட்ட வயசு இருந்திருக்கிறார். அதில் பெரும்பாலும் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தேன்னா வாழ்நாள் முழுக்க இதுக்காக அவர் ஒர்க் பண்ணவர். இதில் மறுப்பே கிடையாது. மறுப்பே கிடையாது. ஒரு கோவிலில் ட்ரஸ்டியாக இருந்திருக்கலாம், பிராமின்ஸ்க்கு சில இடங்கள்லாம் அவர் வாடகைக்கு விட்டுருக்கலாம். இதுவே உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்மையாக இருந்தாலும் இதெல்லாம் சில நிர்பந்தங்களால் செய்யப்பட்ட விஷயமே தவிர, ராஜாஜிக்கு நண்பராக இருந்திருக்கலாம், எதை வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் ஓவராலாக நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தேன்னா இட் இஸ் கிளியர். இது ரொம்ப கிளியரான விஷயம். அவர் தெய்வங்கள், தெய்வ வழிபாடுகள், தெய்வ நம்பிக்கை, இது எதுவுமே, அதாவது இது எதையும் நம்பாதவர்ங்கிறது மட்டும் இல்லை, இது எதுவும் அவர் காணும் உலகத்தில் இருக்கக்கூடாது. மக்களை இதிலிருந்து விலக்க வேண்டும். மக்கள் முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அறிவு கெட்டவர்கள், மக்களுடைய மூதாதையர்களும் அறிவு கெட்டவர்கள், இவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக முட்டாள்கள், அயோக்கியர்கள். இவர்களை இந்த ஒரு பாதையிலிருந்து திருத்தி இவர்களை கடவுளை நம்பக்கூடாது என்கிற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தில் இருந்து இதற்காக தனது வாழ்நாள் முழுக்க உழைத்தவர் அவர். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்தவர், அவருடைய சீடராக வந்தவர் என்ன செய்தார் என்றால், இதே கொள்கையை அப்படியே அரசியலுக்கு கொண்டு வரணும். அந்த பிதாமகருக்கு அந்த எண்ணம் இருந்ததில்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவருக்கு இதை அரசியலுக்கு கொண்டு வரணும், அரசியல் சீட்டு கிடைக்கணும், அரசியலில் நாம் பெரிய ஆளாக வரணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அரசியலுக்கு இதை எப்படி கொண்டு வரலாம், இதே கொள்கைகளை அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு புரிந்த ஒரு விஷயம், நாளைக்கு ஓட்டு கேட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு நாம் வர வேண்டும் என்றால் ரொம்ப கட்டரான, அன்காம்ப்ரமைசிங்கான கடவுள் மறுப்பு கொள்கையை நாம் பின்பற்றினால் அது நடக்காது என்று புரிந்து கொண்டார். அப்பொழுது என்ன பண்ணலாம்? கோர்ல நாத்திகர் தான், கோர்ல கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் தான். அது மட்டும் இல்லை, பொதுவாக கடவுளை வழிபடுபவர்களை முட்டாள் என்று நினைக்கக்கூடியவர் தான், மூட நம்பிக்கை என்று நினைக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் கூட நாளைக்கு எலெக்ஷனில் நின்று ஓட்டு விழணுமே என்னும் பொழுது கொஞ்சம் காம்ப்ரமைஸ், அரசியலுக்கான பண்ண காம்ப்ரமைஸ், அதாவது இவருடைய பிதாமகத்தில் உள்ள உண்மை நாணயம் அது கம்மியாகி அரசியலுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணும்படியான நிர்பந்தம். அது என்ன என்றால், அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சான்றோர்களுடைய வாக்கை இவர் தனக்காக உபயோகப்படுத்தி கொண்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சான்றோர்கள் இந்த வாக்கை கூறியதற்கு பொருள் வேறு, இவர் இதை எடுத்து சொன்னதுக்கு பொருள் வேறு. ஒருவனே தேவன் என்று சொல்லுகிறாரே, நிஜமாவே தேவனை நம்புபவரா இவர் என்று கேட்டால் இல்லை. ஒருவனே தேவன் என்று சொல்லுகிறாரே, சரி, தேவனை நம்புபவராகவே வைத்துக் கொள்வோம். ஒருவனே தேவன் என்று இவர் சொல்லும் பொழுது எந்த தேவன்? அந்த ஒருவனான தேவன் யார்? சிவபெருமானா? ஒத்துக்கொள்ளுவாரா? சிவபெருமான் என்று ஒப்புக்கொள்ளுவாரா? அல்லது அதே ஒரு தேவன் என்கிறது திருமால் என்று ஒப்புக்கொள்வாரா? நிச்சயமாக மாட்டார்.
நிச்சயமாக ஒருவனே தேவன் என்று சொல்லும் பொழுது ஒரு திருமாலையோ அல்லது சிவபெருமானையோ அவர் குறிக்கவில்லை. இது நிச்சயம். ஒருவனே தேவன் என்னும் பொழுது அந்த தேவன் யாரு என்கிறத விளக்கவில்லை. இந்த தேவன் இப்படித்தான் இருப்பார், உருவத்தினாலேயோ அல்லது குணாதிசயத்தினாலேயோ இப்படித்தான் இருப்பார்ங்கிறத தெள்ள தெளிவாக இந்த தேவனுக்கு இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற எதையுமே அவர் விளக்கவில்லை. அந்த தேவன் அதாவது இப்படியாவது இருக்கலாமா? ஒரே தேவன் தான் பல வடிவங்கள் இருக்கிறார். அவருக்கு பல வடிவங்களை எடுக்கக்கூடும். பல நாமங்கள்லையும் பல வடிவங்கள்லையும் வந்து தன்னுடைய பக்தர்களை ஆனந்திப்பார். தன்னுடைய பக்தர்களை ஆனந்திப்பதற்காக பல்வேறு வடிவங்களில் அவர் வருகிறார். ஒரே தேவனைத்தான் பல்வேறு வடிவங்களில் வழிபடுகிறார்கள் முதலிய கொள்கைகள்லாம் அவருக்கு உண்டா? அதை பற்றிய விஷயம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன ஆகிவிடுகிறது? இவ்விடத்தில் என்ன ஆகிவிடுகிறது அப்படின்னா, ஒருவனே தேவன். அந்த தேவன் ஐயப்பனா, முருகனா, சிவனா, திருமாலா, அல்லது இது எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தேவன். ஒரே தேவன் ஐயப்பனாகவும் திருமாலாகவும் சிவனாகவும் வருகிறாரா? அது மாதிரியான கொள்கை உடையவரா என்றால் இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லை என்றால் வேற என்னவா தான் இருக்கும் அந்த தேவன்? இது ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி நிர்குண பிரம்மமா, நிர்விகார பிரம்மமா, நிர்விசேஷ பிரம்மமா? அதுவும் கட்டாயமா இல்லை. அதற்கும் இவர் சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப வேற எது பாக்கி? வேற எது பாக்கி? வேற எது பாக்கியாக இருக்கலாம் என்றால், அப்ரஹாமிக் மதங்களில் ஒரு தெய்வம் சொல்லப்படுகிறது. அது ஆதிசங்கரர் சொல்லுவது போல ஒரு நிர்விசேஷ பிரம்மமும் இல்லை. பல தெய்வங்களுடைய வடிவங்களை எடுக்கக்கூடிய, முருகனாகவோ சிவனாகவோ இது மாதிரி பல தெய்வ வடிவங்களை ஒரு தெய்வம் எடுக்கிறது என்கின்ற மாதிரியான தெய்வமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு தெய்வம் உள்ளது என்று நம்புகிறார்கள் அப்ரஹாமிக் மதங்களை சேர்ந்தவர்கள். அதற்கு தான் ஜிஹோவா என்றோ அல்லாஹ் என்றோ பெயர் வைக்கிறார்கள். ஒரு தெய்வம் இருக்கிறது, அது பல வடிவங்களையும் எடுக்காது. அது ஒரு நிர்விசேஷ பிரம்மமும் இல்லை. அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்திற்கு மிகவும் ஆத்திரம் பொத்துக்கும், பொறாமை பொத்துக்கும் என்கிறது அதனுடைய தன்மை. அப்படிதான் அந்த மத நூல்கள்லாம் சொல்லுகின்றன. நான் சொல்ற வார்த்தை இல்லை, அது ஜெலஸ் காடுங்கிற வார்த்தை இருக்கு. அந்த தெய்வம் வேற எந்த வடிவங்களையும் வரவும் வராது. ஆக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லும்பொழுது இந்த ஒருவனே தேவன் என்கின்ற இந்த இவர் கொண்டு வர இந்த தேவனும் அப்ரஹாமிக் மதங்கள்ல உள்ள தேவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்றுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா ஐடென்டிக்கலா தான் இருக்கு. இதுவும் ஐடென்டிக்கலா தான் இருக்கு. ஒருவனே தேவன் என்று சொன்னார். அந்த தேவன் தான் இந்த தமிழ் மக்கள் வழிபடக்கூடிய இத்தனை தெய்வங்களுடைய வடிவமும் எடுத்திருக்கு என்கிறத பற்றியும் அவர் விமர்சிக்கலை, சொல்லலை. இந்த பல்வேறு வடிவங்களில் தெய்வங்களை வழிபடுவதையெல்லாம் நையாண்டி செய்து கொண்டு தான் இருந்தார். இதெல்லாம் மூடநம்பிக்கை என்று கருதி கொண்டு தான் இருந்தார். இது விஷயமா அவருக்கு நல்ல எண்ணம் இருந்ததில்லை. இது எல்லாத்தையுமே அவருடைய உள்ளத்தினால மூடநம்பிக்கை என்று தான் கருதினார். இதை செய்பவர்கள் எல்லாம் முட்டாள் என்று தான் கருதினார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை ஓடியது என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே. அவருக்கு அடுத்தது வந்தவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அவரும் அதையே தொடர்ந்து, அவருடைய பிதாமகரையே தொடர்ந்து அதே மாதிரியே இப்போ சொன்னோமே நாத்திகர்களுடைய சக்கரவர்த்தி என்று அப்படி வாழ்ந்தவர். அவருடைய சந்ததிகளும் அது மாதிரி தான் போய்கொண்டு இருக்கிறது. இவர்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு லட்சியம் என்ன என்றால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தை இருந்த பொழுதிலும் கூட அந்த தேவன் நிச்சயமாக ஒரு சிவபெருமானோ அல்லது ஒரு திருமாலோ இல்லை, அல்லது பல தெய்வ வடிவங்களில் நிற்கக்கூடிய ஒரு தேவன், திருமால், சிவம், முருகன், விநாயகர் என்கின்ற தெய்வ வடிவங்களில் நிற்கக்கூடிய ஒரு தேவன் என்கிறதும் இல்லை, அல்லது ஐயனார், சுடலை மாடன் முதலிய தெய்வ வடிவங்களில் நிற்கக்கூடிய தேவன் என்கிறதும் இல்லை.
என்று ஆகும் பொழுது அடுத்தது என்ன பாக்கி என்னும் பொழுது ஆபிரகாமிக் மதங்களில் சொல்லும்படியான ஒரு தேவனோட கூட கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலான ஒரு மாடல் இவர்களிடம் இருக்கக்கூடும். பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் ஸ்பிரிட்டுனால, கோர்னால இப்படி ஒரு தெய்வமே இல்லை என்கிறவர்கள் தான். தெய்வமே இல்லைன்னு சொல்லுவது மட்டும் இல்லை, தெய்வத்தை வழிபடுவது அறிவுகட்டத்தனம், முட்டாள்தனம், இது ஒரு அயோக்கியத்தனம், காட்டுமிராண்டித்தனம் என்கிறதை உள்ளத்தினால ஏற்றவர்கள் இவர்கள் என்கிறத நம்ம. இது நடிப்பு இல்லை, இந்த நாத்திகம் நடிப்பு இல்லை, இது நெஜம். இந்த நாத்திகமே நெஜம் என்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ முன்னாடி அந்த பிதாமகருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவர்கள் இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த நாத்திகத்தை அரசியல் மூலமாக, அரசியல் செல்வாக்கு மூலமாக தமிழகத்தில் கொண்டு வர வேணும். வெறும் பிரச்சாரங்கிறது இப்போ இவர்களுடைய பிதாமகருக்கு அந்த பிரச்சாரத்துக்கு அரசியல் சகாயங்கிறது பெருசாக இருந்தது கிடையாது. அரசியலை பிடிக்கணும், அரசியல் மூலமாக இந்த கொள்கையை தமிழகத்தில் அரசியல் செல்வாக்குடன் கொண்டு ஆக்கப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும், இதை தமிழகம் எங்கும் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான உத்வேகம் படைத்தவர்கள் இவர்கள். அதனுடைய விளைவாக என்ன ஆகும்னா, பற்பல இடங்களில் இதனுடைய தாக்கம் தென்படும். இதனுடைய தாக்கம் ஒரு பக்கம் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று ஒரு பக்கம் இருக்கும். மற்றொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றொரு பக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த ஒருவனே தேவன்கிறது நிச்சயமா சிவனோ, விஷ்ணுவோ, முருகனோ, பிள்ளையாரோ, ஐயப்பனோ அல்லது ஐயனாரோ அல்லது சுடலை மாடனோ கிடையாது அப்படிங்கிறது தேவம். அப்படி இருக்கும்பொழுதே நேச்சுரலி இந்த ஒருவனே தேவன்கிறது யாராக இருக்க முடியும் என்றால் ஆப்ரஹாமிக் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவன், கிட்டத்தட்ட அதோட ஐடென்டிக்கலான ஒரு தேவனாக தான் இருக்க முடியும் என்கிறதுனாலையும், அதனால ஆப்ரஹாமிக் மதங்கள் பற்றிய ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும், இந்த தமிழர்களுடைய சமயங்கள் இதை பற்றிய ஒரு ஹேளனமும் ஒரு அவமரியாதையும், இது மாதிரியான ஒரு தன்மையும் தான் இவர்களிடத்துல இருக்கும். இது தமிழகத்தின் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பலவேறு துறைகளில் வரும், துறைகளில் தெரியும். இது மாதிரி துறைகளில் தெரியலாம், சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ரெண்டு துறையை இங்கே எடுத்துக்கொள்வோம். ஒரு துறை ரொம்ப பவர்ஃபுல்லான துறை இது, எஜுகேஷன், கல்வி என்று வரும்பொழுது, நாங்கள்லாம் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது தமிழில் எப்படி இருக்கும் என்றால், பொதுவாக கம்பராமாயணம் என்று வரும். இந்த கம்பராமாயணத்தில் என்ன இடம் நாங்கள் படித்தோம் என்றால், அது இவர்கள் இந்த நாத்திக கட்சிகள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது ஏற்படுத்திய தமிழ் புக்கு, தமிழ் சிலபஸ். என்ன இடம் வரும் என்றால் கம்பராமாயணமும் விச்சாகனமும் மரபு தமிழ் சிலபஸில். அதனால் கம்பராமாயணத்தை எடுக்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் கம்பராமாயணம் இல்லாத தமிழை அட்லீஸ்ட் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அதனால கம்பராமாயணத்தை வச்சு தான் ஆகணும் தமிழ் என்று வந்ததுன்னா. என்ன வைக்கலாம் கம்பராமாயணத்தை சிலபஸில் என்ன வரும் என்றால், வாலிபதை படலம். ரொம்ப அருமையான படலம். வாலிபதை படலத்தில் அவசியம் வைக்கலாம். வாலிபதை படலத்தில் என்ன வைக்கலாம்? வாலிபதை படலத்தில் முழு வாலிபதை படலமும் கிடையாது. வாலி ராமனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள், வாலி ஏசக்கூடிய ஏசுதல், இது மட்டும்தான் சிலபஸில் வரும். ராமன் சொன்ன பதில் சிலபஸில் வராது. அதன் பிறகு வாலி அதை புரிந்து கொண்டு செய்த துதிபாடல் சிலபஸில் வராது. வாலி என்ன கேள்விகள் கேட்டானோ, வாலி எப்படிலாம் ஏசினானோ, அது ஒரு 10 பாடல் தோராயமாக அதுதான் சிலபஸில் வரும். அது வரதோடு மட்டும் இல்லை, அதில் ரொம்ப எராட்டிக்காக, அதாவது ரொம்ப ரொம்ப எமோஷனலி இம்பேலன்ஸ்டாக கண்ணாபிரான் கத்துறான் ஒரு பாடலில் வாலி. அந்த பாடலை மனப்பாட பகுதியாக ராமரை கண்ணாபிரான்னு ஏசான். இந்த கட்சிக்காரர்கள்லாம் எவ்வளோ ஏசுவார்களோ அது மாதிரியாக ஏசலாம். அப்படி ஏசக்கூடிய அந்த பாடலை மட்டும் மனப்பாட பகுதியாக எல்லா தமிழ் சிறுவர்களும் சிறுமிகளும் படிக்கும்படியாக அந்த பாடல் மட்டும் இருக்கும். இது மாதிரி தான் 9ஆம் கிளாஸ்லேயோ 10ஆம் கிளாஸ்லேயோ ஞாபகம் இல்லை. அப்போது இந்த வாலிபதை படலம் என்கிறது கம்பராமாயணத்தின் பெயரில் வந்தது. அதுவே வேற சமயங்களுடைய மதபோதனைகளும் வரணும் தமிழ் புஸ்தகத்தில் என்று சொல்லி வேற ஏதோ ஒரு புக்கு ஞாபகம் இல்லை,
இயேசு காவியமோ ஏதோ, அதுலேருந்து வர சாப்டர் மட்டும் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்களாகில், இயேசுநாதர் வந்து மலைக்கு மேலே இருந்து நல்லுரைகள்லாம் கொடுப்பார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மற்றொரு கன்னத்தை காட்டணும், மேல் வஸ்திரத்தை பிடிங்கினா கீழ் வஸ்திரத்தையும் அவிழ்த்து கொடுத்துடணும், யாராவது ஒரு பெண்ணை வந்து தவறான எண்ணத்தோடு பார்த்தா கண்ணை அப்படியே பிடுங்கிக்கணும், இது மாதிரியான கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் நல்லுரைகள் எல்லாம் அவர் கொடுத்துருப்பார். இது வந்து மலைக்கு மேலே இருந்து சொல்லுகிறார். அந்த சாப்டர், அந்த ஒரு பகுதியை, அதுலேயும் நிறைய ஹியூமன் வேல்யூஸ் தான். இப்போ நான் சொன்ன 3 உதாரணமும் அவ்வளோ பொருத்தமானு தெரில. சில ஹியூமன் வேல்யூஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏழைகள் தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் முதலிய நல்ல வார்த்தைகள்லாம் வரும். அந்த ஹியூமன் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஒரு சாப்டர் இருக்குது பார்த்தீர்களா, அந்த பகுதியை வந்து பாடமாக வைத்திருப்பார்கள். இயேசுநாதருடைய உபதேசத்தை வைத்திருக்கிறதுல சந்தோஷம், அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனால் அதுவே கம்பராமாயணம் என்று வரும்பொழுது வாலிவதை படலம், அதில் வாலி இயேசுதலை வைத்திருப்பார்கள். இது ஏன் இந்த பாகுபாடு எதனால? இந்த பாகுபாடு எதனால என்று கேட்டால் சிம்பிள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய ராமன், கண்ணன் அல்லது முருகன், சிவபெருமான், திருமால் முதலிய தெய்வங்களை ரொம்ப மட்டம், ரொம்ப கேவலமான விஷயம், இவர்களுடைய வழிபடுதலை மூட நம்பிக்கை என்றும் அறிவுகட்டத்தனமும், இதை பரப்பியது அயோக்கியத்தனம் என்றும், இதோடு மட்டும் இல்லை, அதுவே இயேசுநாதர் பரப்பியது அவருடைய கருத்து, இதெல்லாம் மிகவும் உயர்ந்த விஷயங்கள் என்றும், நபிகள் நாயகம் பரப்பியது, நபிகள் நாயகத்தோட கருத்து மிகவும் யூனிவர்சல், மிகவும் ஹியூமனிஸ்டிக் என்றும், இப்பொழுது இந்த விஷயத்தை அவர்கள் 3-4 தலைமுறைகளாக மனதிற்குள் நம்பி அதை இன்டர்னலைஸ் பண்ணி அதை உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து அதையே உள்ளுக்குள்ள போட்டவர்கள். தீவிரமான தாழ்வு மனப்பான்மை. என்னென்ன நம்முடைய மூதாதையர்கள் அத்தனை பேர்களும் முட்டாள், அயோக்கியர்கள், அறிவுகட்டவர்கள், காட்டுமிராண்டிகள் என்கிறதுல தீவிரமான தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரொம்ப பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டோம். கடந்த 2000-2500 வருடங்களாக பெரிய தப்பு காரியம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறோம். நல்ல வேளையா இப்பொழுது வெளி நாடுகளிலிருந்து இயேசுநாதர், நபிகள் நாயகம் இவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள்ங்கிற அளவுக்கு, நாத்திகம்னு பேர் தான், இந்த நாத்திகம் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து வெறும் ஸ்டண்ட்டுக்காக இல்லை, நடிப்புக்காக இல்லை, இவர்கள் முதலில் நம்புபவர்கள். இதை நம்புபவர்கள் இதையே தன்னுடைய வாசனையாக, இதையே தன்னுடைய கருத்தாக உள்ளே கொண்டு போனவர்கள். இவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது இதை கொடுக்கிறார்கள் மக்களுக்கு. அவர்கள் கையில் எஜுகேஷன் இருக்கு, கல்வி இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக இதை கொண்டு வருகிறார்கள், இதை கொடுக்கிறார்கள் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எஜுகேஷன் ஒரு உதாரணம் சொன்னேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது வரேன். 2வது உதாரணம். பொதுவாக இந்த திருவிழாக்கள் இதிலெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது, கிரீட் பண்ணுறது முதலியவைகள்லாம் இருக்கு. இவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில் இருக்கும் பொழுதோ கூட, ஆட்சியில் இல்லாத பொழுதோ கூட, இவர்கள் எதுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், நல்வாழ்த்துக்கள் என்றால், பொதுவாக இந்து தர்மத்தைச் சேர்ந்த எந்த ஒரு விழாவுக்கும் இவர்கள் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார்கள். பொங்கல் ஒன்று தான் அதில் எக்ஸப்ஷன். மற்றதெல்லாம் பார்த்தேன்னா தீபாவளியாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், ராமநவமியாக இருக்கட்டும், இது எதற்குமே அவர்கள் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார்கள். அதுவே நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறார்கள், அப்புறம் ஏன் ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அப்புறம் ஏன் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அப்புறம் ஏன் ஈஸ்டருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் என்று. அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பல பேர்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். என்னென்ன அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒருவனே தேவங்கிறது இந்த ஹிந்து தர்மத்தில் உள்ள எந்த தெய்வத்தையும் இல்லை. அது கிட்டத்தட்ட இயேசுநாதர் சொல்லக்கூடிய
அதாவது அந்த ஆப்ரஹாமிக் மதத்தில் உள்ள தேவனோட ஒன்றி போகக்கூடிய விஷயம். இயேசுநாதரை சொல்லக்கூடியவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இயேசுநாதரை யாரும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இன்னைக்கு இவர்கள் இயேசுன்னு எதை காட்டுகிறார்களோ அதுதான். அதனால தான் அதுக்கப்புறம் நான் அதை மாற்றிக்கொண்டேன். ஆப்ரஹாமிக் மதங்கள், இந்த ஆப்ரஹாமிக் மதங்கள் எந்த தேவனை காட்டுகிறதோ அதோட மோரார்லஸ் ஐடென்டிக்கலான ஒரு தேவனை தான் இவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய கருத்துல நிஜமாவே அதுதான் நம்புறார்கள். என்னன்னா, தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கைங்கிறதே மகா மோசமான ஒன்று. அதுலேயும் ஆப்ரஹாமிக்கு பார்வையான தெய்வம் என்கிறது தமிழர்களுடைய பார்வையான தெய்வங்களை விட உயர்ந்தது. ஒரு முருகனை விட, ஒரு திருமாலை விட, ஒரு ராமன் கண்ணனை விட ஒரு ஆப்ரஹாமிக்கு தெய்வ பார்வை இருக்கே, அது மிகவும் பல மடங்கு உயர்ந்தது. அதைவிட உயர்ந்தது தெய்வமே இல்லை என்கிறது என்கின்ற இந்த ஒரு கருத்தை இன்டர்னலைஸ் செய்தவர்கள் இவர்கள். என்னும் பொழுது இவர்களுக்கு டெஃபினட்டா ஆப்ரஹாமிக் தெய்வங்கள், அதில் உள்ள வழிபாடுகள், இதில் சாஃப்ட் கார்னர் இருந்தே தீரும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீர்களாக ஈஸ்டருக்கு, ரம்ஜானுக்கு இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவர்கள் தீபாவளிக்கு அல்லது ஒரு ராமநவமிக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு இவர்களால் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. காரணம், இவர்களை பொறுத்த வரைக்கும் ராமனோ கிருஷ்ணனோ இது எல்லாம் முட்டாள்தனம். இயேசுநாதர் மனித மேன்மைக்காக வந்தவர், நபிகள் நாயகம் சகோதரத்துவத்துக்காக வந்தவர். இதுதான் இவர்களுடைய கருத்து. அதனாலதான் அவர்கள் அதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இதுல வியந்து சில பேர்கள்லாம் கேட்டார்கள் அந்த கட்சியில உள்ள ஒரு தலைவரிடத்துல, ஏன் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் வருவதில்லை? அதற்கு அவர் சொன்ன பதில், ஹிந்து பண்டிகைகள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பண்டிகைகள், கிறிஸ்துவ இஸ்லாமிய பண்டிகைகள் பகுத்தறிவுக்கு ஒத்த பண்டிகைகள். பகுத்தறிவுக்கு உள்ள ஒரு வரலாறு பூர்வமான, நபிகள் நாயகம் என்கிறது வரலாறு, இயேசுநாதர் இயேசு கிறிஸ்து என்பவர் வரலாறு, அவர்களை பற்றிய அவர்கள் விஷயமான பண்டிகைகள் என்று கூறினார். இதை கொஞ்சம் ஆராய்வோமாகி, இன்றைய தினம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் என்று என்ன ஒன்று கொண்டாடுகிறாரோ, அது இன்கல்ச்சுரேஷன் மூலமாக வெளி மத நம்பிக்கையிலிருந்து உள்ளே இவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயமே தவிர கிறிஸ்துமஸுக்கும் கிறிஸ்து பிறந்ததற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. கிறிஸ்துமஸ் அன்றுதான் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு பைபிளில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரி, அதை விட்டு தள்ளுங்கள். ஈஸ்டர், ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்ப்பித்து எழுந்தார், இயேசுநாதர் உயிர்ப்பித்து எழுந்தார், அதுதானே அன்று. உயிர்ப்பித்து எழுந்தார் என்கிறது இயேசுநாதரை வணங்குபவனின் மத நம்பிக்கையாக இருக்கலாம். பகுத்தறிவுவாதிகளுக்கு அங்கு என்ன வேலை? பகுத்தறிவுவாதியான நாஸ்திக சக்கரவர்த்தி இயேசுநாதர் உயிர்ப்பித்து எழுந்த விஷயத்தை பேசுகிறார், ஈஸ்டருக்கு அதற்காக வாழ்த்து தெரிவிக்கிறார். இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர்ப்பித்து எழுந்தது மிகவும் பகுத்தறிவுக்கு ஒத்த விஷயம் போலும். அதை அவர் பேசி வெளிப்படையா பேசுகிறார். அது மாதிரி பார்த்துருக்கேன் டெலிவிஷன்ல. என்னென்ன இப்பயும் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணலன்னா யூடியூபுக்கு போய் நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஈஸ்டர் ப்ளஸ் இந்த பார்ட்டி பேரோ அந்த தலைவர் பேரோ எதையாவது போட்டீர்கள் என்றால் வரும். என்னென்ன ஈஸ்டர் வாழ்த்துக்கள், இயேசுநாதர் இன்று உயிர்ப்பித்து எழுந்த நாள் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். அது அங்க பகுத்தறிவு விஷயமாக இது இருக்கா இல்லையா என்கிறத பற்றி அவர் விசாரிக்கல, பேசுகிறார். அதே மாதிரியே நபிகள் நாயகம் வரலாற்று பூர்வமானவர் என்று சொன்னார் இல்லையா இந்த தலைவர், வரலாற்று பூர்வமானவர் தான். அவர் வரலாற்று பூர்வமானவராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்று ஒரு தேவன் நபிகள் நாயகத்துக்கு குரானை கொடுத்தார். அந்த குரானை கொடுத்த அந்த மாதம்தான் இந்த ரம்ஜான், அதை தான் கொண்டாடுகிறோம் என்று நமது பாய்கள்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லட்டும், அவர்கள் அதுக்காக கொண்டாடட்டும். ஆனால் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். காரணம் என்ன?
இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாத்திகர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆன் கொடுத்த நாள் இல்லையா, நபிகள் நாயகம் வரலாறாக இருக்கலாம், அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன் கொடுத்தது என்கிறது பாய்களுடன் நம்பிக்கை. உண்மையா என்று கேட்டால் உண்மை என்றுதான் பாய்கள் சொல்லுவார்கள். மற்றவர்கள் நம்பலாம், நம்பாமையும் இருக்கலாம். ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளிகளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு அங்க என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியல. அவர்களுக்கு இங்க வாழ்த்து சொல்வதற்கு அங்க என்ன விஷயம் இருக்கு? விஷயம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் அப்படி நம்பலை, அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தாருன்னு நம்பலை. இருந்தாலும் பாய்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லுவோம், பாய்களை மதிக்கிறோம், அதனால பாய்களுக்காக சொல்லுகிறோம்னு இவர்கள் சொல்லுவார்களாகில், யாரு? இந்த பகுத்தறிவுவாதிகள் சொல்லுவார்களாகில், அதே மாதிரியே இந்துக்களுக்கும் சொல்லலாமே, ராமனோ கண்ணனோ பிறந்தது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் இந்துக்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள், ஆதலால் ராமநவமி வாழ்த்துக்கள், கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லலாமே. சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னென்ன, அது ஆபிரகாமிக் மதங்கள் என்று வரும்போது கண்மூடித்தனமாக அவைகள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய பழைய சமயத்தை விட மிகவும் உயர்ந்ததுதான், நல்லெண்ணம் கொண்டதுதான் என்கின்ற ஒரு எண்ணமும் இந்த ஒரு நம்பிக்கையும், தமிழகத்தினுடைய பழைய சமயம், தமிழகத்தினுடைய பழைய தெய்வங்கள், இந்த தெய்வங்கள்லாம் முட்டாள்தனமானவை, மூட நம்பிக்கை, இதெல்லாம் அயோக்கியத்தனமானவை, காட்டுமிராண்டித்தனமானவை என்கின்ற ஒரு உணர்வும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு பழகியவர்கள் இவர்கள். இவ்வாறு பழகியவர்கள், இதே உணர்விலேயே பழகியவர்கள். இதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமான விஷயம், உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் பெரும்பாலான சமயங்களில் இங்கு தலைவர்களாக இருந்த ஆண்டவர்களும் கூட அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிற இப்பொழுது சொல்லிக்கொள்ளலாம், இந்துக்களுக்கு நாங்கள் விரோதி இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம், இந்துக்களுக்கு அவர்கள் விரோதியாக இல்லாமையும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நிஜமாவே அவர்கள் இந்துக்களுக்கு விரோதிகளாக தானே, அதாவது இந்துக்களுக்கு அவர்கள் விரோதி இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் விஷயம் இல்லைங்க. ஹிந்து தர்மத்துக்கு நாங்கள் விரோதி இல்லைன்னு சொல்லுவார்களா? ஹிந்து பண்பாட்டிற்கு நாங்கள் விரோதி இல்லைன்னு சொல்லுவார்களா? ஹிந்துத்துவத்துக்கு நாங்கள் விரோதி இல்லைன்னு சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்கள் விரோதிகள். ஹிந்து தெய்வங்கள், ஹிந்து வழிபாடுகள், ஹிந்து தெய்வங்கள்லாம் யாரு சொன்னேன்? மகாவிஷ்ணு, சிவபெருமான், மகாவிஷ்ணுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமன், கண்ணன், சிவபெருமானுடைய புதல்வர்கள் விநாயகர், முருகப்பெருமான் முதலிய இந்த தெய்வங்களுக்கு, கிராம தெய்வங்களையுமே எடுத்துக்கோங்க, அவர்கள் வரைக்கும் இந்த இந்த எல்லா தெய்வங்களுக்கும் இந்த தெய்வ வழிபாடு என்கிறது படு முட்டாள்தனம், இது ஒரு அயோக்கியத்தனம், இது ஒரு மூட நம்பிக்கை என்ற கொள்கையை இன்டர்னலைஸ் செய்தவர்கள், உள்ளுக்குள்ள அதை நம்பக்கூடியவர்கள் என்று வரும்பொழுதே இந்துக்களுக்கு வேணா அவர்கள் விரோதியாக இல்லாது இருக்கலாம், ஆனால் ஹிந்து தர்மத்துக்கு விரோதிகளாகத்தான் ஆகிறார்கள். அப்படித்தான் அவர்களே சொல்லுவார்கள். நான் சொல்ற விஷயம் இல்லை, அவர்களே அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்போ ஹிந்து தர்மத்துக்கு விரோதிகள் என்று அவர்கள், ஹிந்துக்களுக்கு விரோதிகள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்துக்கள் எல்லாம் முட்டாள்தனமாக ஹிந்து தெய்வங்களை வழிபடுகிறார்கள், அதிலிருந்து அவர்களை காக்க வேண்டும், அவர்களிடம் போய் நாம் பேசியோ அல்லது ஏதாவது செய்தோ அவர்களை ஹிந்து தெய்வத்தை புறக்கணிக்கும்படியாக செய்ய வேண்டும், அவர்களையும் நாத்திகர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு துறை உடையவர்கள். அது மாதிரியா ஹிந்துக்களை அவர்கள் விரும்புகிறார்கள், இந்துக்களிடம் அன்பு காட்டுகிறார்கள், இந்துக்களை விரோதிகளாக கருதவில்லை என்று வேணா எடுத்துக்கலாமே தவிர, ஹிந்து தர்மத்தை நாங்கள் விரோதிக்கவில்லை, எதிர்க்கவில்லை என்று அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுடையது நடிப்பு இல்லை. அதுதான் இந்த பாயிண்ட். பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்லை, நடிப்பு இல்லை. நிஜமாவே கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. வழிபடுபவன்
காட்டுமிராண்டி, பரப்பியவன் அயோக்கியன் என்கிற கருத்தை நிஜமாகவே அவர்கள் ஏற்று அதன் பிரகாரம் வாழக்கூடியவர்கள், அதை உள்ளுக்குள்ள இன்டர்னலைஸ் செய்தவர்கள். இவருடைய பிதாமகர் 100% அதிலேயே இருந்தவர். இவர்கள் கொஞ்சம் அரசியலுக்காக ரொம்ப லிட்டில் காம்ப்ரமைஸ் ஒன்று பண்ணிக்கொண்டு இருந்தாலும், ஆனால் அதையே தான் அவர்கள் உள்ளத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் என்கிறது முக்கியமான விஷயம். முதல் ஸ்ட்ராட்டஜி, முதல் வியூகம் என்ன என்று பார்த்தீர்களாகி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அது மூலமாக ஆட்சி பீடத்துக்கு வரலாம். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்கிற கருத்து நமக்கு உள்ளத்தில் இருந்தாலும் கூட ஒருவனே தேவன் என்கிறதை வெளிப்படையாக சொல்லி அது மூலமாக ஆட்சி பீடத்துக்கு வரலாமா என்று அவர்கள் எண்ணம் ஒரு பக்கமாக போச்சு. அதில் வெற்றியும் கண்டார்கள் என்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ரீசெண்டாக பார்த்தீர்களாகில், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவனே தேவன் என்கிற சொல் மட்டும் இங்கே போரல, இந்த காம்ப்ரமைஸ் மட்டும் போரல. மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும், மேலும் தமிழகத்தை நன்கு ஆளணும், ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் வேற ஒரு கிராண்ட் காம்ப்ரமைஸ் தேவைப்படுகிறது என்று உணர்கிறார்கள். இந்த கிராண்ட் காம்ப்ரமைஸ் என்ன, அதை என்ன செய்யணும்னு நினைக்கிறார்கள், அந்த காம்ப்ரமைஸ் என்ன? முதல்ல கடவுளே இல்லைங்கிற தன்மையிலிருந்து, கடவுள் இல்லைங்கிற தன்மை அஜெண்டாவாக உள்ள இருக்கலாம், வெளியில் ஒருவனே தேவன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்கிற நிலை. இப்பொழுது உள்ள நிலையில் இதுவும் போராது, இன்னொரு ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணாதான் ஆட்சி பீடத்தை பிடிக்க முடியும் என்ற ஒரு தன்மையில் இது தேர்டு ஃபேஸ்னு நினைக்கிறேன். தேர்டு ஃபேஸ், செகண்ட் காம்ப்ரமைஸ் ஒன்று செய்வதற்காக விசாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்கிறதை நாளைய தினம் பார்க்கலாம். என்னடா இது இப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக ஏதோ பேசிக்கொண்டு போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நன்னா தெரியும் எனக்கு, கொஞ்சம் டீவியேட் ஆகி வெளியில் வந்திருக்கேன், மறுபடியும் விஷயத்துக்கு போயிடுவேன். இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கிடையவே கிடையாது. இது நம்முடைய சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதற்கு கூடிய சீக்கிரம் போயிடலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து யதஹ அப்யுதய நிஸ்ரேயஸ சித்திஹி சதர்மஹ வேதாः பிரமாணம் தர்மஸ்ய தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः ராமோ விக்ரஹவான் தர்மः ராமோபாசனேன தர்மவ்ருத்திः ராமஸ்மி வாழ்க்கையே ராமனாகும் ராமனே வாழ்வாகும் ராமனே வாழ்வு தம்மில் வாழ்க்கையே ராமம் தம்மில் ராமனும் ராஜ்யம் தாம் தேவ சாம்ராஜ்யம் காணும்